Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல ப்ளே ஆகுங்க மாதிரி ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கூடிய சாங்கை வச்சு உங்க போட்டோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை எடிட் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். பட் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல Instagram ஐடி கொடுத்திருக்கேன். நீங்க அங்க வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படினா உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபர்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்கே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபான்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எரர் மாதிரி வரும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கொடுத்து உள்ள போய்க்கோங்க. உள்ள வந்துட்டு இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடுச்சு. அப்படி உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆகலன்னா ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேலேயும் ஜூம் பண்ணணும்னு நினைச்சா உங்க ரெண்டு வரல வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம சேவ் பண்ணணும். ஸோ பேக் வந்துட்டு ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆயிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆயிடும். இதே போல நீங்களும் சேவ் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஓகே டெலிட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க பேக்ரவுண்ட் இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் சைடு கீழ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஐக்கன் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க கேலரிக்குள்ள போய்டும். சோ கேலரிக்குள்ள வந்ததும் முன்ன சேவ் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே பேக் வந்துட்டு இப்போ குரூப் அண்ட் மாஸ்க்ன்ற லேயரை கிளிக் பண்ணி கீழ இருக்க எடிட் குரூப்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 2 லேயர் இருக்கும். அதுல இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி மேல இருக்க டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ கீழ இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம இன்னொரு லேயரோட ரெண்டு வரைக்கும் டிராக் பண்ணனும். சோ மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம் வந்து போட்டோட எண்டுக்கு வந்துரும். மறுபடியும் மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு லேயரோட எண்டுக்கு வந்துரும். இப்போ இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து இந்த லேயரோட எண்டு வரைக்கும் டிராக் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் டிராக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த போட்டோ வந்து லேயர் கீழ கொண்டு வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ உங்க போட்டோவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி கரெக்ட்டா அந்த ஃப்ரேம்ல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस பேக் வந்துட்டு இப்போ டைம்லைனை ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல வச்சு கீழ இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ உங்க போட்டோவை ஜூம் பண்ணி கரெக்ட்டா உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம நெக்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் டிராக் பண்ணனும். சோ மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து போட்டோட எண்டுக்கு வந்துரும். மறுபடியும் மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து நெக்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து இந்த பீட் மார்க் வரைக்கும் டிராக் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் டிராக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் கீழ இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற இன்னொரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ மேல ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். நம்ம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணனும். நம்ம லாஸ்டா ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் லாஸ்ட் வரைக்கும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கீழ ஒரு 2 போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதுல ஃபர்ஸ்டா இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி லேயர் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல ஆட் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டுல ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கலர் ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட்டை இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு போட்டோ விட்டு ஒரு போட்டோ இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस நான் இப்போ இந்த எஃபெக்ட்டை ஒரு போட்டோ விட்டு ஒரு போட்டோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணனும். சோ அந்த போட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழ இருக்கிற எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல ஒரு எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இதே போல நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி மேல இருக்க ரைட் அரோ 2 டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து செகண்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். சோ இப்போ செகண்ட் பீட் மார்க்ல ஆட் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு போட்டோ விட்டு ஒரு போட்டோ இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ், நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ஒரு 2 லேயர் ஆட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அந்த 2 லேயரை காப்பி பண்ணி எடுத்து போய் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் நேரில் லெஃப்ட் சைடில் ஐ சிம்பிள் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். ஸோ 2த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த 2 லேயரும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி மேலே இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண 2 லேயர் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ கைஸ், ஓவராலாக நம்ம இந்த வீடியோ ஆட் பண்ணி முடிஞ்சது. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஆகிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து உங்க கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.